Hi students, welcome to Nidhi KIS Academy. So video வந்து அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC ஏக்காக சரிங்களா? சோ ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மாதிரி ஒரு ஃப்ரீ ரிவிஷன் கிளாसेस போறதா சொல்லியிருந்தோம். அதோட ஒரு கிளாஸ் தான் இந்த வீடியோ, ஓகேவா? TNPSC ல குறிப்பா ஏஇ எக்ஸாம்ல GS ல மொத்தமா 75 கேள்வி கேட்பாங்க. அதுல அந்த யூனிட் 8 அப்படிங்கிறது மட்டும் 15 இருந்து 18 கேள்வி கேட்பாங்க. யூனிட் 8ங்கிறது தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாட்டுல நடந்த விஷயங்கள் தான் சரிங்களா? அதுல இருந்து 15ல இருந்து 18 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா 3ல இருந்து 4 கேள்வி கேட்டுருவாங்க, ஓகேவா? அதாவது சுதந்திர போராட்டத்துல தமிழகத்தின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், சிலபஸ்ல டைரக்டா இருக்கக்கூடிய டாபிக் சரிங்களா? இதுல முக்கியமா நம்ம பார்க்க போது பாளையக்காரர்கள் பத்தி தான், ஓகேவா? அத ஒரு வீடியோல முடிச்சிடலாம். கொஞ்சம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. TNPSC ஏக்கு அந்த ரிவிஷன் கிளாसेस எல்லாமே வேணும். இப்போ யூனிட் 8 எடுக்கிறோம், யூனிட் 8 முடிச்சா அடுத்து பாலிட்டி, இந்த மாதிரி ஒரு டாபிக்கா பார்க்க போறோம். எல்லாமே பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? நீங்க ஏ எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா தாராளமா இந்த ரிவிஷனை பாருங்க. டெக்னிக்கல் நீங்க படிச்சுக்கோங்க, ஓகே? டெக்னிக்கல் நீங்க படிச்சுக்கோங்க. ஜிஎஸ்க்கு நம்மளோட கிளாसेस பாருங்க, அதுவே எனஃபா இருக்கும், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், ஓகேவா? இது வந்து ரிவிஷன் பர்பஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் ரொம்ப தான் கொண்டு வந்திருக்கேன், ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பாளையக்காரர்கள், ஓகேவா? பாளையக்காரர்கள் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது விஜயநகர பேரரசு காலத்துல சரிங்களா, மதுரைக்கு பொறுப்பாளரா விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவரை கிருஷ்ணதேவராயர் நியமிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த பாளையக்கார முறைங்கிறது கொண்டு வந்தது. சோ பாளையக்கார முறையை கொண்டு வந்தது யாரு? விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் யாரு? மதுரையோட பொறுப்பாளர். அவரை நியமிச்சு யாரு? கிருஷ்ணதேவராயர். யாரோட காலத்துல? விஜயநகர பேரரசு காலத்துல. புரியுதுங்களா? பாளையம்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் பாளையம் சொல்லுவாங்க. பாளையக்காரர்னா அந்த பெரிய நிலப்பரப்புக்கு பொறுப்பாளராக யார் இருக்காரோ அவர் பேர் தான் பாளையக்காரர், ஓகேவா? சோ பாளையக்காரனா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், சோ திருநெல்வேலியில, ஓகேவா, திருநெல்வேலிக்கு மேற்கு பகுதி இருந்தவங்கள மறவர் பாளையக்காரன் சொல்லுவாங்க. திருநெல்வேலிக்கு கிழக்கு பகுதியில் இருந்தவங்கள தெலுங்கு அல்லது நாயக்கர் பாளையக்காரன் சொல்லுவாங்க. திருநெல்வேலிக்கு மேற்கு இருந்தா மறவர் பாளையக்காரர், திருநெல்வேலிக்கு கிழக்கு இருந்தா தெலுங்கு இல்லைன்னா நாயக்கர் பாளையக்காரன் சொல்லுவாங்க. பூலித்தேவர் அப்படிங்கிறவர் அதாவது மேற்கு பாளையக்காரர்களை சேர்ந்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் கிழக்கு பாளையக்காரர்களை சேர்ந்தவர். பாளையக்காரர்கள் எடுத்தீங்கன்னா பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல பூலித்தேவர்ல இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பூலித்தேவன் பார்க்கலாம். சோ பூலித்தேவன் அப்படிங்கிறவர் கிபி 1755ல நெற்கட்டம் சேவல் அப்படிங்கிற பகுதியில கர்னல் ஹிரான் அப்படிங்கிறவர் தோக்கடிக்கிறார், ஓகேவா? அதாவது ஆங்கிலேயர்களை தோற்கடிச்ச ஒரு மிக முக்கிய விஷயம்னா இதுதான். பூலித்தேவன் 1755 நெற்கட்டும் சேவல்ல கர்னல் ஹிரான் அப்படிங்கிற தலைமையில ஆங்கிலேய படையை தோற்கடிக்கிறார், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பூலித்தேவன் என்ன பண்றாருன்னா அவரோட வலிமையை அதிகரிக்கிறதுக்காக ஐதர் அலிட்டையும் பிரெஞ்சு அரசிட்டையும் உதவி கேட்கிறாரு. ஏன்னா பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடுவில் போர் நடந்துட்டு இருக்கும். சோ அதனால வலிமை அதிகரிச்சதுக்காக ஐதர் அலிட்டையும் பிரெஞ்சு அரசையும் யார் உதவி கேட்பா? பூலித்தேவன் அப்படிங்கிற உதவி கேட்பாரு ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்க. ஆனா ஐதர் அலிக்கும் மராத்தியர்களுக்கும் நடுவில் போர் நடந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஐதர் அலிக்கும் மராத்தியர்களுக்கும் நடுவில் போர் நடந்துட்டு இருக்கனால ஐதர் அலி எனக்கு இந்த போர் இருக்கிறனால அவர் வரமாட்டார் உதவிக்கு, ஓகேவா? வரமாட்டாரு. நெக்ஸ்ட், கான்சாகிப் என்கிற யூசுப் கான், ஓகேவா? கான்சாகிப் எங்க யூசுப் கான் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க. நீங்க பூலித்தேவனை தோற்கடிக்கணும், அவரோட பகுதியை முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட், கிபி 1759ல அந்த கான்சாகிப் அப்படிங்கிறவரு திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் அவரோட உதவியை பெற்று நெற்கட்டும் சேவல்ல, ஓகேவா, கோட்டையை முற்றுகையிட்டுருவாங்க. அப்ப பூலித்தேவன் அப்படிங்கிறவர் தோற்கடிக்கப்பட்டுருவார், புரியுதுங்களா? கிபி 1759ல கான்சாகிப் எங்க யூசுப் கான் தான் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அவரு திருவிதாங்கூர் மன்னர் இருக்காருல மார்த்தாண்டவர்மன், அவரோட சேர்ந்து அவரோட உதவியை வாங்கிட்டு நெற்கட்டும் சேவல் அந்த இடத்துல ஒரு கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அப்ப பூலித்தேவன் அப்படிங்கிறவரு தோற்கடிக்கப்படுறாரு, ஓகேவா? 1764ல அதாவது பூலித்தேவன் வந்து திரும்ப கோட்டையை கைப்பற்றிடுவார், ஓகேவா? என்னதான் போர்ல தோற்கடிக்கப்பட்டாலும் திரும்ப 1764 பூலித்தேவன் என்ன பண்ணிடுவார்னா கோட்டையை கைப்பற்றிடுவார். நெற்கட்டும் சேவல் இருக்க கோட்டையை கைப்பற்றிடுவாரு. ஆனா திரும்ப 1767ல கர்னல் கேம்பல் அப்படிங்கிறவரு திரும்ப பூலித்தேவனை தோற்கடிச்சு கோட்டையை கைப்பற்றிடுவார். யாரு? கர்னல் கேம்பல். சோ ஃபைனலா பூலித்தேவன் எப்ப தோற்கடிக்கப்படுறாரு? 1767ல. யாரால? கர்னல் கேம்பல்னால. இது பூலித்தேவரை பத்தி, ஓகேவா? நெக்ஸ்ட், வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்ப பிறக்கிறாருன்னா 1761. சோ தோட்டம் 1761. இவரோட தந்தை பேர் தாய் பேர்லாம் தேவையில்லை, எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இவரோட சகோதரர் யாருன்னா ஊமைத்துறை. இவரோட தளபதி யாருன்னா வெள்ளைத்தேவன். வீரபாண்டிய கட்டபொம்மனோட தளபதி பேர் வெள்ளைத்தேவன், இவரோட சகோதரர் பேரு ஊமைத்துறை, ஓகேவா? நெக்ஸ்ட், இவரோட அமைச்சர் பேரு சிவசுப்பிரமணிய பிள்ளை. வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் பேரு சிவசுப்பிரமணிய பிள்ளை, சரிங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790ல பாஞ்சாலங்குறிச்சி அந்த அரசை வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு,
ஓகேவா. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறது, அந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கிறாரு. 1798 ஓகேவா, 1798 செப்டம்பர் 19 கரெக்டா சிவசுப்பிரமணிய பிள்ளை அமைச்சர் இருக்காரு, அவரை கைது பண்ணிடுவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. யாரா? சிவசுப்பிரமணிய பிள்ளை. ஓகேவா. திரும்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவகிரி பாளையக்காரர் இருக்காருல்ல, அவரோட உதவியை கேட்பாரு. அவர் உதவி பண்ண மறுத்துருவாரு. அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுவாருன்னா சிவகிரி மேல போர் தொடுப்பாரு. ஓகேவா. ஆனா சிவகிரி பாளையக்காரர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா ஆல்ரெடி ஆங்கிலேயர்களுக்கு வரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அதனால வெள்ளஸ்லீப் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இவர் சிவகிரிக்கு படையெடுக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருநெல்வேலி மேல படையெடுத்துருவாரு. யாரு? வெள்ளஸ்லீப். புரியுதுங்களா. வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரி கிட்ட உதவி கேட்டு மறுத்தனால சிவகிரி மேல படையெடுப்பாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தனால வெள்ளஸ்லீப் என்ன பண்ணிடுவாங்க, திருநெல்வேலி மேல படையெடுத்துருவாங்க. ஓகேவா. ரைட்டு. படையெடுத்து மேஜர் பானர்மேன் அப்படிங்கிறவரு 1799 செப்டம்பர் 4 அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டுருவாங்க. 1799 செப்டம்பர் 4 முற்றுகையிட்டோன நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் சரணடைய மாட்டாரு, சரணடைய மறுத்துருவாரு. அதனால வழி இல்லாம 1799 செப்டம்பர் 5 போர் தொடுத்துருவாங்க. யாரு? மேஜர் பானர்மேன் அப்படின்றாரு. ஓகேவா. 1799 அந்த போர்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தோத்துருவாரு. 1799 செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணிய பிள்ளைங்கிறத தூக்கிலிட்டுருவாங்க. 1799 அக்டோபர் 16 கயத்தாறு கோட்டையில வீரபாண்டிய கட்டபொம்மன்ல தூக்கிலிட்டுருவாங்க. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்டது கயத்தாறு கோட்டை என்னைக்கு? 1799 அக்டோபர் 16. புரியுதுங்களா. ஓகே. இவங்க நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஸ் வெல் அஸ் பூலித்தேவன் பாளையக்காரோட ஸ்டார்டிங்கா சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. கரெக்டா கவனிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் மருது சகோதரர் பத்தி பார்த்தலாம். இந்த மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, சிவகங்கை ஆட்சி பண்ண முத்து வருகநாதர் அவரோட ராணுவ வீரர்கள் தான் மருது சகோதரர் அப்படிங்கிறவங்க. சின்ன மருது பெரிய மருது 2 பேர் இருப்பாங்க. அவங்க மருது சகோதரங்க யாரு? சிவகங்கை ஆட்சி பண்ண முத்து வருகநாதரோட ராணுவ வீரர்கள். முத்து வருகநாதர் அப்படிங்கிறவரோட மனைவி தான் வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார் படிப்போம்ல, அவங்க வேற யாரும் இல்ல, முத்து வருகநாதரோட மனைவி. புரியுதுங்களா. இவரோட ராணுவ வீரர்கள் தான் மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது. ரைட். சில மருது சகோதரர்கள் பண்ண விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அதுல ராமநாதபுரம் அல்லது சிவகங்கை இந்த பகுதிக்கு யார் தலைமை ஏற்பாங்கன்னா மருது சகோதரர்களை தலைமை ஏற்றுவாங்க. திருநெல்வேலிக்கு யார் தலைமை எடுப்பாங்கன்னா கட்டபொம்மன் அவங்க. திண்டுக்கலுக்கு யாரு தலைமைனா கோபால நாயக்கர். ஓகேவா. இந்த இடம் அந்த தலைமை கண்டிப்பா எக்ஸாம்ல நோட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம் சிவகங்கை பகுதிக்கு தலைமை யாரு? மருது சகோதரர்கள். திருநெல்வேலிக்கு கட்டபொம்மன், திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர். ஓகேவா. இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினாரு மருது சகோதரர்கள். கடைசியா அந்த மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டுருவாங்க. யாரு? மருது சகோதரர்கள். 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டுருவாங்க. ஓகேவா. இந்த விட நம்ம அடுத்து வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சிங்க உங்களுக்கு தெரியும். திப்பு சுல்தான் அவர்கள் தான் ஆங்கிலேயர்களை வந்து கொஞ்சம் தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு அந்த முக்கியமா மைசூர் கோட்டையை கைப்பற்றணும்னு திப்பு சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வேலூர் புரட்சி அப்படிங்கிற ஒண்ணு ஏற்படுத்துவாங்க. வேலூர் புரட்சிக்கான வருஷம் என்ன? 1806. ஆனா வேலூர் புரட்சி தோல்விதான் முடியும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் மிக முக்கிய ரீசனா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த புரட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து அந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா. இந்த வீடியோல பாளையக்காரனா என்ன, பூலித்தேவன் ஆஸ் வெல் அஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அப்படியே வேலூர் புரட்சி, இந்த விஷயங்கள்லாம் அப்படியே பார்த்திருக்கோம். அதாவது சுதந்திர போராட்டத்தை தமிழ்நாட்டின் பங்கு பாளையக்காரர்கள்ல உறவு முடிச்சிட்டோம். இன்னும் சுதந்திர போராட்டத்தில் தமிழகம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஓகேவா. வஉசி, பாரதியாரு இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம அப்படியே வரப்போற வீடியோஸ்ல ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேவா. அப்படியே கடைசியா நீதி கட்சி இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அந்த சங்க காலம் இருக்கிற தமிழ்நாடு அதை ஓரளவு அப்படியே பார்த்து முடிச்சோம்னா இந்த யூனிட் டேட் கம்ப்ளீட் ஆயிரும். அப்படியே வரிசையா பாலிட்டி மீதி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஓகேவா. தொடர்ந்து சேனல் பாருங்க. ஏஇ எக்ஸாம்ல ஜிஎஸ் ஈஸியா நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.